டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய புத்தாண்டு கால பகுதியில் நாம் உளநலம், எங்களது முன்னேற்றங்கள் பற்றி சிந்தித்து நல்ல கருத்துக்களை உங்கள் முன் பகிர வருகின்றோம். அந்த வகையிலும் இன்றைய தலைப்பாக, எவன் சந்தேகத்தையும் பயத்தையும் வெற்றி கொண்டானோ அவன் தோல்வியை ஜெயித்து விடுகிறான், அதாவது வென்று விடுகிறான். இது உளவள துணை அறிஞர் ஜேம்ஸ் அலன் என்பவர் தெரிவித்த கருத்து. இதே கருத்து பொதுவான சிந்தனையில் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதில் வேறு கண்ணோட்டமாக இருக்கும். ஜேம்ஸ் அலன் என்பவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறார், உளவியல் சம்பந்தமான புத்தகங்கள். அவருடைய ஒரு கருத்து, சந்தேகத்தையும் பயத்தையும் வெற்றி கொண்டானோம் அவன் தோல்வியை விரட்டி விடுறான், அல்ல வெற்றியை வென்று கொள்கிறான். அதில் தோல்வியை துரட்டி விட்டால் தான் வெற்றியை கையில் பிடிக்கலாம் என்ற எண்ணங்களுடன் அவற்றை கருத்தின்படி இன்றைக்கு பார்ப்போம். துணிவிற்கு, உடல் பலம் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு, அப்படி இருந்தும் தோல்வி ஏன் வருகிறது என்றால் சந்தேகமும் பயமும் தான் காரணம் என்கிற இந்த ஜேம்ஸ் அலன். அப்ப சந்தேகம் எப்போ வருது, பயம் எப்போ வருது, அதுதான் அடுத்த கேள்வி. நாங்கள் கேள்வி கேட்பதனூடாகத்தான் எங்களோட அறிவை கொஞ்சம் விசாலப்படுத்தி கொள்ள முடியும், எல்லாம் மேம்படுத்தி கொள்ள முடியும். இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய அறிவையும் அது பொலிஷ் பண்ணணும்னு சொல்லுவார்கள் ஊருக்குள்ள சில வாத்திமையார். அது நாங்கள் கேள்வி கேட்டு எங்களுடைய அறிவை கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ளும், அப்டேட் பண்ணி கொள்வதனூடாகத்தான் அறிவை வளர்த்து கொள்ளும். அந்த வகையில் இதுக்கான கேள்விகள் என்ன, இதற்கான பதில்கள் என்னவா இருக்கும். அது ஒன்று, சந்தேகம் இருந்தால் பயம் தானாக வரும். அப்போ எப்போ சந்தேகம் வரும்? ஒன்று, தன் திறமையில் சந்தேகம், உறுதியற்ற மனநிலையை தோற்றி. இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம் தான், அதை மூளை தயார்படுத்தல, அல்லது கனகாலம் டச்சில் இல்லை, அல்லது இப்போத்திய போக்கில் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறோன்னு தெரியலை. இது தன் மீதான தனது சந்தேகங்கள். அப்போ தன் மீதான தனது சந்தேகங்களே கொஞ்சம் அவரை தழும்ப செய்யுது. அப்போ பயம் வருது, அல்லது தன் மீது தான் மேற்கொண்ட சந்தேகத்தால் தனக்கு பயம். இன்னொன்று பார்ப்போம், பிறர் மீதோ சூழலிலோ சந்தேகம் வரும். இப்படி முகம் கொடுக்க வேண்டு அஞ்சுதல், அது உண்மையிலே எங்களுடைய சமூகத்திலே இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு போட்டி களத்துக்கு போனோம்டா, சிலர் எங்களை விட ஸ்மார்ட்டாக இருப்போம், சிலர் எங்களை விட சைலண்டாக இருப்போம், கொஞ்சம் மூளைக்கு சரக்கு இருக்கவில்லை, அதான் பூனை மாதிரி பதங்குறார், புலி மாதிரி பாயப்படுறான்னு நாங்கள் கொஞ்சம் மாட்டார வித்தியாசமாக நாங்கள் இட போட்டு பார்க்குறோம். இவர் கொஞ்சம் புதாளாக கிடக்கு, இவரை நம்பலாமோ, இவரை எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என்ற ஒரு பயப்பீதி ஒன்றும் எங்களுக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த புறவழி சந்தேகங்களும் பயத்தை ஏற்படுத்தும். அதுக்கு தீர்வு நான் பிறகு சொல்லுவேன். அது இன்னொரு விஷயம் இருக்கு, முன்கூட்டிய தயார்படுத்தலின்மை. அது சந்தேகத்தையும் பயத்தையும் சேர்த்து தான். இப்போ நான் இன்றைய போகிறேன்டா, இன்றைய தேவையான எல்லாத்தையும் முதல்ல தயார்படுத்தி வச்சுப்போம். மற்ற இன்டர்வியூவில் என்ன கேட்க போகிறான்றதையும் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தயார்படுத்தல் செக்லிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது சரியாக இருக்கும்னு உறுதிப்படுத்தல், பிறகுதான் நேர்காணலுக்கு போக வேண்டி வரும். அப்போ இந்த அளவையும் நாங்கள் மூன்று விஷயம், ஒன்று தன் மீதான சந்தேகம், ரெண்டாவது பிறர் மீதான சந்தேகம், மூன்றாவது நாங்கள் எங்களை மீள தயார்படுத்தாமல், இந்த மூன்றும் தான் சந்தேகத்தையோ பயத்தையோ ஏற்படுத்தக்கூடிய அடிப்படை காரணிகளாக இருக்கு. அப்போ நீங்கள் இந்த அடிப்படை காரணிகளை நீங்கள் சரி செய்தீங்களோண்டா சந்தேகமோ பயமோ வர வாய்ப்பு இருக்காது. அப்படி சந்தேகம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களோட மனம் உறுதியாக இருக்கு. துணிவு இருக்கலாம், உங்கள்ட்ட எல்லாமே இருக்கலாம், மனத்துணிவண்டு ஒன்று இருக்கும். என்னால் எப்படி அடிச்சு வென்றுடுவேன் அந்த ஒரு மனத்துணிவு வர்றன்னா இந்த சந்தேகங்கள், அச்சங்கள், பயங்களை போக்கிக் கொள்ளணும். ஒரு உதாரணம் பார்ப்போம். சந்தேகம், பயம், அச்சம் என்ற எதனால் வருகிறது என்றால் என்று அறியாமல் அவற்றை விரட்ட முடியாது. இந்த மூன்று காரணங்களையும் வச்சு நீங்கள் விலத்தை பார்க்க வேண்டும். அவை எமது திறமையில்
கற்றதில் பற்றறிந்ததில் ஐயமன்றி தெளிவு பெற்றிருக்க வேண்டும். மற்றது மீள மீள மீட்டு பார்த்து அப்டேட் ஆக இருக்க வேண்டும். மூன்றாவது மேம்படுத்தி இருக்கணும். அதான் மற்றது சந்தேகங்களின் உள உறுதிகளை மன உறுதி, அதாவது மன வைராக்கியம் என்று சொல்லணும். ஊராக பெரிய பாட்டன் போயிட்டோம்னா மன வைராக்கியத்தோட போங்கப்பா. அப்போ அவ்வாறான உள உறுதி உள பலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதன் ஊடாக அச்சம் பயத்தை விரட்டிட்டு வெற்றி வாகை சூட முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.